இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை பாழைத்தோப்பைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் சாயல்குடியிலிருந்து மதுரைக்கு திரும்பும் போது அவர் ஓட்டிய ஜீப் சாலையில் தாறுமாறாக ஓடி மோதியதில் மண்டப சாலை பேருந்து நிறுத்தம் எதிரே டீக்கடையில் நின்றிருந்த காளிமுத்து, விஜயராமன், பெருமாள் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். ஜீப்பை விட்டுவிட்டு கண்ணன் தப்பி ஓடினார். விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்யும் வரை உடல்களை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கண்ணனை ரெட்டிப்பட்டியில் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.